கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டும் தயவுக்காக கிருபைக்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரம் தேவனுடைய அன்பை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 40 வசனம் வரை வாசிப்போமானால், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவன் சொல்லுகிறார், இந்த வேதத்தில் உள்ள முழு நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் எதில் அடங்கியிருக்கிறது? 2 வசனத்திலே அடங்கியிருக்கிறது. மோசே இடத்திலே கர்த்தர் 10 பிரமாணங்களை கொடுத்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த 10 பிரமாணங்களை 2 பிரமாணங்களாய் கர்த்தர் மாற்றினார். உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு உன் முழு சரீரத்தோடு நீ தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். இரண்டாவது பிரதான கற்பனை, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும். உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு பலத்தோடு அன்பு கூறுவது என்ன என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நாம் ஆண்டவரையே நேசிக்க வேண்டும். ஆண்டவருடைய கற்பனைகள், கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று இருக்கக்கூடாது. ஆலயத்திற்கு கடந்து வந்து பாவம் செய்வது, தேவனிடத்திலே அன்பு கூறுவது கிடையாது. அது மாயையான ஒரு அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் தேவனிடத்திலே அன்பு கூறும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் முதலிலே தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவது என்பதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள் வரை வாசிப்பீர்களானால், அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் என்பவன் சபையை துன்புறுத்துவதற்காக பிரதான இடத்திலே நிருபங்களை வாங்கி கொண்டு கடந்து போகிற வேளையிலே தமஸ்குவிலே தேவன் அவனை சந்தித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குட்டுமையான ஒரு மனிதன், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் தமஸ்குவிலே அவனை சந்தித்த போது ஒரு வெளிச்சம் அவன் மீது பிரகாசித்தது. அப்பொழுது அவன் தாழ கீழே விழுந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கண்களில் உள்ள செதில்கள் கீழே விழுந்தது. நீ யார் என்று கேட்கும் போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். அப்பொழுது 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்தான். அனனியா என்பவரை கொண்டு கர்த்தர் அவனை அபிஷேகித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பட்டணங்கள் தோறும் உபத்திரம் உண்டு என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு விசேஷித்த அபிஷேகம் அவனுக்குள்ளே இறங்கின போது தேவனுடைய அன்பு அவனுக்குள்ளே, there was a total transformation in his life. ஒரு விசேஷித்த மறுரூபம் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. துன்மார்க்கன், கொலை செய்கிறவன், வேதனைப்படுத்துகிறவன், அவமானப்படுத்துகிறவன், சிறையிலே போடுகிறவன். ஆனால் தேவனுடைய சந்திப்பு அவனை முற்றிலும் மாற்றினது. எப்படி மாற்றினது? அப்போஸ்தலர் 9-10 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த அன்பு அவனுக்குள்ளே ஊற்றப்பட்ட உடனே தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவன் பிரசங்கித்தான் என்று. தாமதமின்றி அந்த அன்பு அவனுக்குள்ளே ஊற்றப்பட்ட உடனே தாமதமின்றி கிறிஸ்துதான் தேவன் என்பதை எல்லாருக்கும் பிரகடனமாக பிரசங்கித்தார். இது எதை வெளிப்படுத்துகிறது? தேவன் மீது அவன் வைத்த அன்பு. அந்த முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சரீரத்தோடு தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தான். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே எனக்கு பவுலை குறித்து பிடித்த மிகுந்த ஒரு நல்ல வசனம். அவன் எப்படி அன்பு கூர்ந்தான், எதற்காக அன்பு கூர்ந்தான் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:5 வாசிக்கும் போது, நான் 8ஆம் நாளிலே விருத சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் அவன் சொல்லுகிறான், எனக்கு லாபமாயிருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
நஷ்டம். அவன் படித்த படிப்பு டபுள் PhD, பிலத்ரோபிஸ்ட், பெரிய பணக்காரன், கமாலியல் பாதத்திலே படித்தவன், உயர்ந்த ஜாதி. பட் எப்பொழுது கிறிஸ்துவின் அன்பை அவன் ருசிக்க தொடங்கினானோ எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை. ஆங்கில பைபிள் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கவுடங். he considered as கவுடங். மாட்டு சாணிக்கு தகுதியாய் தன் படிப்பை தூக்கி எறிந்தான், தன் பணத்தை தூக்கி எறிந்தார். எதற்காக? தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அந்த அன்பு நெருக்கினது. இன்றைக்கு எத்தனையோ பேரை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், எத்தனையோ பிரசங்க, ஆனால் அந்த அன்பு இல்லையே. இன்றைக்கு அந்த அன்பு இல்லாத நிமித்தம் தானே இன்றைக்கு சபைக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே பாவம் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளானபடியினால் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறது தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதல்ல, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அடைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். எல்லாவற்றையும் குப்பை என்று அறிகிறேன் மாத்திரம் சொல்லவில்லை, மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே நானும் பங்குள்ளவர்களாகும் படிக்கு அவர் உயிர்த்தெழுந்தது போல் நானும் உயிர்த்தெழுந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு தள்ளி முன்னானவைகள் பின்னானவைகளை எல்லாம் விட்டு முன்னானவைகளை நாடி அந்த லக்கை நோக்கி ஓடுகிறேன். இது இந்த தரிசனம், இந்த அழைப்பு, இந்த பிரதிஷ்டை, இந்த உடன்படிக்கை எப்பொழுது வரும்? உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு நீ தேவனிடத்திலே அன்பு கூறும் போதுதான் வரும். அது மாத்திரமல்ல, இதே பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாசித்து பார்ப்போமானால், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவிற்றி, ஏனென்றால் எல்லாவற்றையும் ஒருவரை மரித்திருக்க எல்லாருக்கும் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம் என்பதற்காக. அது கலாத்தியர் 2:20 சொல்லார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஏன்? கர்த்தர் எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். என்னை இந்த உலையான சேற்றிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். பரலோக பிரஜையாய் என்னை மாற்றிருக்கிறார். இன்றைக்கு அவருக்காக, அந்த உயிர்த்தெழுதலின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று. இதுதான் உண்மையான ஒரு அன்பு. இன்றைக்கு ஜனங்களிடத்தில் இந்த அன்பு இல்லாததின் நிமித்தம்தான் இன்றைக்கு ஆலயத்துக்குள் இருந்து கொண்டே பொய் சொல்கிறார்கள், ஆலயத்துக்குள் இருந்து கொண்டே திருடுகிறார்கள், ஆலயத்துக்குள் இருந்த விபசாரம், குடித்து விட்டு ராபோச்சனம் எடுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கள்ள உறவுகள் வைத்துக் கொண்டிருக்கிற விபசாரத்தின் ஆவிகள் காணப்படுகிறது, பொருளாசை காணப்படுகிறது. இன்னும் விக்கிரக ஆராதனை விட்டு வர மனதில்லை, பாரம்பரியங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அந்த கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு நீ அன்பு கூறுவாயானால் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உதிரி தள்ளிவிட்டு தேவனுக்காய் நீ எழும்புவாய். கிறிஸ்துவிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு அன்பு உன்னதிலே நிலைத்திருக்கும் போது 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். முதல், உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 2வது, உன் தீமையை நன்மையாய் மாற்றுவார். 3வது, உனக்கு ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கர்த்தர் தருவார். 4வது, உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை ஏற்ற நேரத்திலே வெளிப்படுத்துவார். 5வது, உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். தொடர்ந்து இந்த வாரம்
இதை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, உன் சரீரத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்று சொல்லப்பட்ட வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு துன்மார்க்கனாய், கொலைகாரனாய், வெறி கொண்டவனாய், ஆண்டவரே மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவனாய் காணப்பட்டார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து உடைய தரிசனத்தை அவர் கண்டாரோ, கிறிஸ்துவின் அபிஷேகத்தை அவர் நிறைவாய் பெற்றாரோ, தாமதமின்றி கிறிஸ்துதான் தேவன் என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சகிக்க தொடங்கினார். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, அப்பா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே பங்கடைவதற்காக அவருடைய எல்லா காரியங்களையும் குப்பை என்று, நஷ்டம் என்று எண்ணி பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி தனக்கு வைத்திருக்க லக்கை நோக்கி ஓடினதை நாங்கள் பார்க்கிறோமே. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே கிறிஸ்துவை பிரகடனம் பண்ணினதை பார்க்கிறோமே. இதுதான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி பொய், கள்ளத்தனம், விபசாரம், வேசித்தனம், கோபம், எரிச்சல், கசப்பு, பொறாமை, பெருமை, கீழ்ப்படியாமை, இச்சைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பு பூரணப்படவில்லை. அப்பா, இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் பூரணப்படும் போது எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் தொடர்ந்து தியானிக்க கிருபை செய்யும். இந்த மாய்மாலமான காரியங்களை எங்களை விட்டு அகன்று போக கிருபை செய்யும். உண்மையாகவே கிறிஸ்துவை நேசிக்க அன்பு கூற உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.